கர்த்தருடைய பரிசுத்த நல்ல நாள் மகிமைப்படட்டும். இந்த நாளிலே ஒரு விசேஷித்த நாள். என்ன நாள் தெரியுமா? இது ஆண்டின் இறுதி நாள். இனி நாளைய தினம் நம்ம விடியும் பொழுது ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தோடு, நல்ல நன்மைகளோடு, நல்ல ஆசீர்வாதத்தோடு நாம் புதிய ஆண்டை, புதிய துவக்கத்தை நம்முடைய கண்கள் காணப்போகிறது. இந்த கடைசி நாளிலே நாம் அனைவருக்கும் இருக்க வேண்டிய, நாம் அனைவரும் நினைவிலே கொள்ள வேண்டிய ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு முன்பதாக வாசிக்கிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தை விதமாய் சொல்கிறது. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டார். நல்ல கவனிங்க, இந்த ஆண்டின் இறுதி நாள். சாமுவேல் ஒரு காரியத்தை செய்கிறார். ஒரு கல்லை நிறுத்தி இதுவரை நடத்தி வந்த எபெனேசர் என்று சொல்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய வாக்கியம் அதுதான், இதுவரை நடத்தி வந்த எபெனேசர். இந்த ஆண்டின் துவக்கத்திலே பார்க்கிறவர்களே முடிவிலே பார்க்க முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த ஆண்டின் இறுதி நாட்களுக்குள்ளதாக கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். நாம் அவரை பார்த்து சொல்ல வேண்டும், இம்மட்டும் நடத்தின எபெனேசருக்கு நன்றி. நான் என்னுடைய சபைகளிலே அதிகமாய் சொல்லுவேன். ஆண்டின் இறுதி நாட்களில் நான் இப்படியாய் சொல்லுவது உண்டு. என்ன தெரியுமா? ஆண்டின் நாட்களை நீங்கள் திரும்பி பாருங்கள். கடந்த ஆண்டை திரும்பி பாருங்கள். ஒருவேளை நாம் சில வேளைகளிலே, சில சூழ்நிலைகளில் நாம் விழுந்து விடுகிற நிலைகள் இருந்திருக்கலாம். ஒருவேளை மரணத்தை சந்திக்கிற சூழ்நிலைகள் வந்திருக்கலாம். சில வேளைகளில் வியாதிகளின் அகோரங்கள் நம்முடைய வாழ்க்கையை சந்தித்திருக்கலாம். ஆனால் என்னை மடிந்து போக என் கர்த்தர் விடலை. ஒரு சமூகத்தை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு தேசத்திலே இருந்ததான ஒரு மிகப்பெரிய பழக்கம் என்னவென்று சொன்னால், அந்த தேசத்தில் பிறக்கிறதான ஆண் மக்களை அவங்கள கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்த பொழுது ஒரு காட்டின் நடுப்பகுதியில் விட்டு வந்து விடுவார்களாம். இவர்கள் காட்டின் நடுப்பகுதியிலிருந்து இவர்கள் காலை வேளையில் கிராமத்துக்குள் வந்தால் இவர் கிராமத்துக்குள்ளே சேர்த்து கொள்வாங்க. இல்லைன்னா அந்த காட்டில் உள்ள மிருகத்திற்கு பலியானார் என்று சொல்லிவிடுவார்களாம். இப்படியாக தீர்மானம் பண்ணி ஒரு வாலிப வயதை எட்டினதான ஒரு வாலிப தம்பியை கொண்டு காட்டின் நடுவில் கொண்டு விட்டார்களாம். இவன் நேரமாக இந்த தம்பிக்கு ரொம்ப பயம் வந்தது. அங்கே மிருகங்களின் சத்தத்தை கேட்ட பொழுது மிகவும் கலங்கியிருக்கிறார், பயந்திருக்கிறார். இருட்டை நினைத்து அவருடைய இருதயம் முழுவதுமாய் கலக்கமாக இருந்தது. அந்த கலக்கத்தின் அங்கங்கே சத்தம் கேட்டது. சத்தத்தை கேட்டு அவர் இரவு தூங்கி விட்டாராம். காலையில் எழுந்து பார்த்த பொழுது அவருக்கு முன்னதாக ஒரு மிகப்பெரிய விலங்கு அங்கு மடிந்து கிடந்ததே இந்த வாலிபன் கண்டிருக்கிறார். இதை பார்த்த பொழுது ஒரு ஆச்சரியம். பின்னாடி திரும்பி பார்த்தா அவனுடைய தகப்பனார் ஒரு வில்லோடு கூட அந்த மகனுக்கு காவலாக முழுதும் அந்த இடத்துல நின்று இருக்கிறார். இதை கேட்கிற அன்பான தேவ ஜனங்களே, இன்றைக்கு ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய ஆண்டவர் இதுவரை என்னை நடத்தினார். கடந்த ஆண்டை திரும்பி பாருங்க. எத்தனையோ ஆபத்துக்கு நான் தப்புவிக்கப்பட்டிருக்கலாம். எத்தனையோ சத்துருவானவன் விரித்திருந்த வலையிலே விழாமல் கர்த்தர் என்னை காத்து வந்திருக்கிறார். ஏன் தெரியுமா? புதிய ஆண்டிற்குள் புது பலனை பெற்று கடந்து செல்ல இன்றைக்கி தீர்மானம் பண்ணுங்க. இம்மட்டும் நடத்தினவருக்கு இந்த நாள் முழுவதும் நான் நன்றி சொல்வேன். ஒருவேளை இரவு ஆராதனைக்கு செல்வதற்கு முன்னதாக, இரவு ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளும் போதும் கூட ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இம்மட்டும் நடத்தினதுக்கு நன்றி ஆண்டவர். இனியும் என் தேவனின் நடத்த வல்லவர்னு அவர் கரத்தில் கொடுத்துருக்குங்க. 2025ஆம் ஆண்டு கர்த்தர் உங்களை நடத்தி செல்வார். எந்த விஷயத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. காரணம் என்ன தெரியுமா? உங்களை நடத்துகிறவர் கர்த்தர் இருக்கிறார். மோசேக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினார், என் சமூகம் உனக்கு முன்னதாக செல்லும். இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்கிறார், என் சமூகம் முன்னதாய் போகிறது, கவலைப்படாத. 2025 கர்த்தருடைய ஆசீர்வாதமான ஆண்டாய் மாற்றி தருவார். ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டியது, இதுவரை நடத்தினதற்கு நன்றி ஆண்டவர் என்று சொல்லுங்க. கர்த்தர் மீதமான நாட்களை கடத்த கர்த்தர் உதவி செய்வார். கண் மூடி ஜெபிக்கலாமா? பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. கர்த்தர் எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இம்மட்டும் நடத்தின எபெனேசருக்கு நன்றி ஆண்டவரே. உடைய கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும். இனி நாளைய தினம் காணப்போகிற புதிய ஆண்டிற்காகவும் நன்றி செலுத்துகிறேன். எங்களை புதிய கிருபைகளோடு, புதிய பலனோடு கூட அந்த ஆண்டவரை நாங்கள் காண கர்த்தர் உதவி செய்யும். பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே.